சார் சிம்பு சார் வந்து பாலிவுட் அந்த நைட்ல இருந்து ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எப்பயுமே என்ன சொல்கிறது, உற்சாகம் என்று சொன்னால் அது வந்து ஆண்டவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிஸ்மில்லா. எல்லாம் வல்ல ஆண்டவன், ஜெய் ஆஞ்சநேயா. இறைவனை மீறி எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து என்னுடைய மகன் சிலம்பரசனுடைய பிறந்த நாள் என்று சொல்லும்போது அவரோட ஒவ்வொரு பிறந்த நாள்லேயும் நான் வந்து ஒவ்வொரு வருடம் ஓடுறதா நான் நினைக்கல. அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து ஆண்டவன் வந்து அவருக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள் கொடுத்துருக்கிறது வந்து அவருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். உண்மையிலேயே ஈன்ற போதும் பெரிதுவக்கும் அன்னை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்ல மாதிரி என்னோட பையன் வந்து சிம்புவா இல்லை சிம்பா இல்லை அன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னோட ரசிகர் மேலே அவன் வச்ச அன்பு தான் இன்னைக்கு வந்து சிம்புக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கு. இதை மீறி வார்த்தையே கிடையாது. அம்பு இல்லாமல் வில்லு இல்லை, சிம்பு இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே என் பையன் மேல் அன்பை பொழியக்கூடிய இந்த ரசிகர்கள் இருக்க மட்டும்தான் 3 வருஷம் படம் ஒரு கழிச்சு வருதா, 2.5 வருஷம் எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் உனக்காக காத்திருப்பேன் தலைவா 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 தலைவான்னு காத்திருக்கக்கூடிய இந்த தொண்டர்கள், இந்த ரசிகர்கள், இந்த அபிமானிகள், அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அடுத்த மணிரத்னம் சார் படத்தில் சிம்பு நடிக்கிறதுக்காக உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி, ஏன்னா சிம்பை பற்றி என்னென்னமோ எவ்வளவு தப்பு 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 தப்பாக எழுத முடியுமோ எழுதிக்கிட்டா. எதை பற்றி வேணாலும் யார் வேணாலும் என்ன வேணாலும் எழுதிட்டோம். ஏங்கிட்ட நான் ஆண்டவனை நம்புகிறேன். அது அடுத்தது அந்த ஆண்டவனோட அருளால் எனக்கு கிடைச்ச ரசிகரை நம்புகிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் சிம்புன்னா தளராமல் ஓடிக்கிட்டே இருக்காரு, உழைச்சிக்கிட்டே இருக்காரு. தன்னோட ரசிகர்களுக்கு எப்படி படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பார்க்குறேன். அத்தனை இளைஞர்கள் நேற்று ராத்திரிலேருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அவங்கள பார்க்கும்போது நான் சொன்னேன், இல்லை என்ன என்ன ஆக்சுவலாக பெங்களூரில் இருந்த மாதிரி எப்படி வர்றியாப்பா அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படி இத்தனை ரசிகர்களுக்கு காத்துட்டு இருக்காங்க. நீ வந்து பெங்களூரில் இருக்கிறத விட தமிழ் மண்ணில் வந்து இந்த தமிழ் காற்றை நீ சுவாசிச்சினாலே, அந்த காற்று பட்டாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தெம்பு வந்துருப்பா, வந்துருன்னு சொன்னேன். புறப்பட்டு வந்துட்டாரு. இப்போ அங்கே இருக்கிற இடத்துல அவ்வளோ பெரிய க்ரௌடு, அத்தனை பேர் காத்திருந்தாங்க, வர முடியல அப்படின்னு சொன்னேன். சரி, சிம்புவை தான் பார்க்க முடியல, நாங்கள் உங்களையா பார்க்கணுன்னு நான் என் பையனுக்கு ஃபாதராக இருந்து என் பையனை நான் உருவாக்கணும்னா நான் சிம்புக்கு ஒரு ஃபாதர். ஆனால் என்னுடைய சிம்பு ரசிக மன்ற பசங்க அந்த எங்கள் வீட்டு வேலன்லேருந்து அப்படியே படம் பார்க்க வச்சு உறவை காத்த கிளி, மைதிலினை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, எங்கள் வீட்டு வேலன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றெடுத்த பிள்ளை, சபாஷ் பாபு, சாந்தி சாந்தி இப்படின்னு வரிசலா படத்தை எடுத்து அந்த பையனை அப்படியே அந்த படத்தை பார்க்க வைக்கும் போது அப்படியே கொண்டாந்து அப்படியே சொன்னால்தான் காதல் பண்ணி காதல் எழுவதில் கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிற வரைக்கும் என் பையனை நான் கைப்பிடிச்சி அழைச்சி வந்த மாதிரியே இந்த ரசிகர்களையும் அப்படியே கைப்பிடிச்சி அழைச்சி வந்ததுனால என் பையனுக்கு நான் ஃபாதர்னா என்னோட ரசிகர் மன்றத்து பசங்களுக்கு நான் இன்னைக்கு காட்ஃபாதராக இருக்கிறது நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் இந்த புதிய தலைமுறை, என்னை பேட்டி எடுக்க வந்திருக்க புதிய தலைமுறை, இந்த அடுத்த தலைமுறை, வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பொலிட்டிஷியன் அண்ட் த ஸ்டேட்ஸ்மேன் கேட்பான். த பொலிட்டிஷியன் ஹி வில் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் எலெக்ஷன், பட் த ஸ்டேட்ஸ்மேன் ஹி வில் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லுவான். அரசியல்வாதி என்பவன் அடுத்த எலெக்ஷனை பற்றி மட்டும் தான் சிந்திப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல தலைவன் என்பவன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான்ற மாதிரி இன்னைக்கு புதிய தலைமுறைக்கு சொல்கிறேன். இந்த அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த செம்பு ரசிகர்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ பண்ணணுங்கிறத அவங்களோட இன்னைக்கு வந்து நான் சிம்புவை தான் பார்க்கல, உங்களையா பார்த்து நான் ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி, அது மட்டும் இல்லை உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த வாழ்த்துக்களை பெறத்துக்கு என் வாசலை திறந்து தேடி வரும்போது என்னுடைய இதய வாசலையே திறந்து அந்த ரசிகர் மன்றத்து இந்த இது இங்கே வந்த ரசிகர்களை தாண்டி வர முடியாமல் அப்பா 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 எப்போ சிம்பு வருவார்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரல்லையும் என்னால் தொலைதூரத்தில் இருந்து தொலைபேசியிலேருந்து பேசின என்னுடைய சிம்பு ரசிகர்களுக்கும் என்னுடைய அபிமானிகளுக்கும் எங்க குடும்பத்து மேல அன்பையும் இதையும் பொழியக்கூடிய அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கும் இந்த ஆனந்த கண்ணீரோடு சிம்புவுக்கு பிறந்தநாள் எனக்கு இன்னொன்னு அத்தனை பேரோட வாழ்த்துதில்ல. சிம்புக்கு இந்த ஆண்டு
அவருடைய நல்ல மனசுக்கு நல்ல ஒரு மணமகள் கிடைச்சி அந்த மருமகள் எங்கள் இல்லத்துக்கு திருமணமாக வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இறைவனிடத்தில் வைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல இல்ல இதை பாருங்க, நீங்க கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். நான் அனாவசியமா பேச மாட்டேன். சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் வந்துங்க இப்போ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க. என் மகனுக்கு பிறந்த நாள். என்னுடைய மகன் கை குழந்தையாக இருந்ததில் நடிச்சிருக்காரு. ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து ஒரு சிம்பு என்கிற எஸ்டிஆரா இன்னைக்கு பட்டம்லாம் எனக்கு தேவையில்லை, என்னோட ரசிகர்கள் போதுன்னு வாழக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்ருங்க. மீடியான்னு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பில்டப் பண்ணலாம். நான் இந்த இப்போ பார்த்தாங்க, சிதம்பரம் கோயிலேருந்து அங்கேருந்து புறப்பட்டு சிலம்பரசனுடைய பிறந்த நாளைக்கு அங்கேருந்து நடராஜர் கோயிலேருந்து மாலை வருது. அந்த மாலையை என் பையன் வாங்குறதுனா எனக்கு கொடுத்துட்டு நடராஜர் பாதத்தில் இருந்து இதை கொண்டாந்து என்னோட தலையில் வச்சு இது பண்ணி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஒரு அரசியல்வாதி என்பதை விட நான் ஒரு ஆன்மீகவாதி. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மேட்ரு, நீங்கள் அவங்க வராங்க இவங்க வராங்க, யார் வரதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லைங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன், யார் வேணாலும் வரட்டுமே, இதில் என்ன இருக்கு. ஆனால் நான் எப்போ வந்தேங்கிறது மட்டும் இப்போ சொல்லணும்ல. எப்படின்னா 1900 நான் 8 வயசில் நான் மெய்க்கு பிடிச்சவன். இன்னைக்கு இந்த மைக்கு முன்னாடி பேசல. 8 வயசுல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மேடையில் நான் மெய்க்கு பிடிச்சவன். நான் பேரறிஞர் அண்ணா அவருடைய ஆட்சிக்கு அவருடைய காலத்தில் அவருடைய அடுக்குமொழியை பார்த்துட்டு அந்த தமிழ் கேட்டு 8 வயசுல மெய்க்கு பிடிச்சி பேச ஆரம்பிச்சேன்னா 1984 ஆண்டு ஏப்ரல் மாதம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்றேன். அப்போ என்னோட வயசு 28 வயசு. 28 வயசுல அரசியல் களத்தில் புகுந்து யாரு? புரட்சி நடிகர் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் அவருடைய காலத்தில், அவரோட ஆட்சி காலத்தில் அரசியலுக்கு வந்திருக்கேன் 28 வயசுல. அதுக்கப்புறம் கலைஞரோட ஆட்சி காலத்தில் போராடி இருக்கேன். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் போராடி இருக்கேன். சட்டசபையில் அவங்களோட சேலையை பூட்டி எடுத்தப்ப அவங்களுக்காக குரல் கொடுத்துருக்கேன். இப்படி என் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம். ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கேன். இங்க இருக்கிற தமிழர்களுக்காக குரல் கொடுத்துருக்கேன். காவேரி நீர் பிரச்சனையா குரல் கொடுத்துருக்கேன். ஜல்லிக்கட்டுக்காக நான் குரல் கொடுத்துருக்கேன். என் பையன் குரல் கொடுத்துருக்கேன். நெடுவாசல்ல பிரச்சனையா குரல் கொடுத்துருக்கேன். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் காலத்துக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். மக்களுக்காக போராடிட்டு இருந்திருக்கேன். நான் பூங்கா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். ஒரு கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரனா ஒரு எம்எல்ஏ இருந்திருக்கேன். இவ்வளவுலாம் இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அத்தனை வருஷம் இருந்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அத்தனை வருஷம் கொள்கை பிரச்சார பீரங்கியா இருந்திருக்கிறேன். இவ்வளவுலாம் எதுக்கு? அம்மாவாலே அழைக்கப்பட்டு காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டி தேர்தல் பிரச்சாரத்துக்கு இடைத்தேர்தலில் போய் பேசி வெற்றிக்கு நானும் காரணமா இருக்கேன். நான் மட்டும் இல்ல, டி ராஜேந்திர, இன்னைக்கு டி ராஜேந்திரோட தெம்பு அது நான் பெத்தெடுத்த புள்ள சிம்பு. அப்படி இருக்கும்போது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் அவங்க வாங்க இவங்க வாங்க, என் பையன் ஊர்ல இருந்து வரதே சிரமம். என்கிட்ட அவர் இந்த மணிரத்னம் படத்துக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. அது மீறி அவரை வா அப்படின்னு தமிழ்நாட்டில் நீ கால வெயி இந்த ரசிகன் தமிழ்நாட்டில் இந்த தமிழ் காத்த நீ சுவாசிக்கும் போதே, தமிழ் காத்த இல்ல உன் ரசிகனுடைய அந்த சுவாச காத்த நீ சுவாசிக்கணும் வந்துருன்னு சொன்ன. புறப்பட்டு என் பையன் அப்பா தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிக்கிறாருன்னா, இன்னொன்னு என் ரசிகர்களை சிம்புவோட ரசிகர்கள் நீங்க வா வா தம்பி நீ வா அப்படிலாம் நான் எதுவும் கூப்பிடவே இல்லை. கூப்பிடாமலே இந்த கூட்டம் நான் கூப்பிட ஆரம்பிச்சா என் பையனோட உனக்கு நில்லு, நான் எடுத்து தர நிழற்படம், என் பையனோட நெஞ்சத்துல உனக்கு உண்டு இடம், வா தம்பி வா தம்பின்னு என்னோட சிம்பு ரசிகர்களை கூட்டுறேன். கூட்டத்தான் போற, கூட்டி காட்டத்தான் போற. அவங்க வராங்க இவங்க வராங்க, எவங்க வேணாலும் வரட்டும். நாங்க என்ன முடிவு எடுக்கிறோம்னு வெயிட் அண்ட் see.